வணக்கம், வாசுதேவன், கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும்தான் உடைக்கணுமா? இந்த தொழில் ஆரம்பிச்சா பாட்டில் கிடைக்கலன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த தொழில் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குங்க. என்ன காரணம்னா, நிறைய பேர் இந்த தொழில் லாபம் கிடைக்காது, இந்த தொழிலை செய்ய முடியாது, பாட்டில் அவ்வளோ கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க. எல்லா தொழிலையும் அப்படிங்கிறது வெற்றி தோல்வி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அது போலவே இந்த தொழிலை எப்படி செய்தால் வெற்றி பெற முடியுங்கிற விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் நம்ம நேரில் வர சொல்றோம். இந்த பாட்டில் உடைக்கும் இயந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அது பாட்டில் மட்டும்தான் உடைக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் வாங்கி கொள்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கோவையை சேர்ந்த சில நிறுவனங்கள் நாங்க வந்து பாட்டில உடைச்சு கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டில உடைக்கிறதுக்காக மட்டுமே விளம்பரம் போட்டு இயந்திரங்களை விற்பதனால் மக்களிடையே வந்து இந்த பாட்டில மட்டும்தான் உடைச்சு கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நிறுவனத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. நமது இயந்திரங்கள் எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் உடைக்கும். நமது நிறுவனம் எல்லா விதமான பிளாஸ்டிக்கோட சிப்ஸை வாங்கிக்கும். அப்போ இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம விற்பனை செய்கிறோம். அன்றாடம் நமது மனித வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த உதவாத கழிவு பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அதை உடைத்து கொடுத்தால் அந்த சிப்ஸை நமது நிறுவனம் வாங்கிக்கும். அப்ப இந்த தொழிலை பத்தி ஒரு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும். ஏன்னா பாட்டிலை மட்டும் உடைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க இந்த இயந்திரத்தை வாங்கிட்டு உங்களால தொழில் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டில் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கிடைக்காது. பெருநகரங்களில் அந்த பாட்டில் பயன்பாடு அதிகம் இருக்கும். அந்த பிஸ்லரி பாட்டில், வாட்டர் பாட்டிலோட பயன்பாடு அதிகம் இருக்கிறதுனால அங்கே கிடைக்கும். சிறு சிறு கிராம நகர்ப்புற பகுதிகளில் அந்த அளவுக்கு வந்து பாட்டில் கிடைக்காது. அப்ப இயந்திரத்தை வாங்கி நீங்க தொழில் செய்யும் போது பாட்டில மட்டும்தான் உடைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனோம்னா உங்களால் அந்த தொழிலை செய்ய முடியாத ஒரு சிரமம் ஏற்படும். அதனாலதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த பொருட்கள் என்னென்ன ரகம் ஏன்னு கேட்டா, பிவிசினா என்னென்ன இருக்கு, ஹெச்டிபினா என்ன இருக்கு, எல்டினா என்ன இருக்கு, ஹெச்எம்னா என்ன இருக்குது, பெட்டுனா என்ன, இப்படி வந்து ஒவ்வொரு ரகத்தை பற்றி தெரிந்து எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ரகத்தை சேர்ந்தது என்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் தினமும் அந்த பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்களை பற்றிய விழிப்புணர்வு வீடியோவோட போடும். இன்னும் ஒரு சிலர் நீ ஏன் தொழிலை பண்ணலாம்ல அப்படின்னா அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில்னா, ஒரு சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த பிளாஸ்டிக் பயன்படுது. அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் அந்தந்த பகுதியில் சேகரித்து உடைத்து துகள்களாக வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒரு உற்பத்தியை நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்களை அங்கேயே சேகரித்து அங்கேயே துகள்களாக உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் வாங்கி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யணும். அப்போ இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்ய விரும்பினால் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக்கையும் நீங்க உடைத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ பாட்டில மட்டும்தான் உடைச்சு கொடுத்தா நம்ம வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது நமது இயந்திரங்கள் பாட்டிலை மட்டும்தான் உடைக்கும் அப்படிங்கறது கிடையாது. அதாவது சின்ன இயந்திரங்கள் வாங்கும் போது அது பாட்டில் மட்டும் உடைக்கும். 1 HP 2 HP 3 HP 5 10 15 20 25 ஹையர் கெப்பாசிட்டியில போறப்ப எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் அது உடைக்கும். அப்ப நீங்க இந்த தொழிலை செய்யும் போது உங்களுடைய முதலீடு என்ன, உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்குது, உங்கள் பகுதியில் எந்த மாதிரியான பிளாஸ்டிக் கிடைக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சு அதன் பிறகு இந்த தொழிலில் இறங்கினாதான் உங்களால எளிதாகவும் சிரமம் இல்லாமவும் தொழில் செய்ய முடியும். நமது நிறுவனம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த தொழிலுக்கு தேவையான இயந்திரத்தை விற்பனை செய்கிறது. அதாவது தரமான இயந்திரத்தை விற்பனை செய்கிறது. நீங்க தமிழ்நாட்டில் இந்த பிளாஸ்டிக் மிஷின் உடைக்கக்கூடிய இயந்திரம் தயாரிக்கக்கூடிய எந்த கம்பெனிக்கு வேணாலும் போயிட்டு வாங்க. அவங்க மிஷினை எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அவங்க சொல்லலாம் மிஷினை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க நம்ம மிஷினை பாருங்க. நம்ம மிஷின் பாதி வெயிட்ல கூட அவங்க மிஷின் இருக்காது. நம்ம தரத்துல அப்படிங்கிறது அவங்களுடைய இயந்திரங்கள் இருக்காது. இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா,
இன்று தயாரிக்கும் அந்த நிறுவனங்கள் எல்லாமே அப்படிங்கிறது ஒரு காலத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. அவர்கள் இயந்திரங்கள் அந்த அளவிற்கு தரமாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் தரமான இயந்திரங்களை இப்போது நம்ம தயாரித்து வழங்குகிறோம். அது போலவே இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் சிப்ஸ் நம்ம வந்து புதுக்கு வாங்கிக்கிறோம். அப்போ நமக்கு வாரம் 200 இருந்து 300 டன் சிப்ஸ் தேவைப்படுது. அதற்குண்டான நம்ம வந்து புதுக்கும் ஒரு வியாபார ஒப்பந்தம் ஒரு நார்த் கம்பெனியோட நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். அவர்களுக்கு வாரம் 200 முதல் 300 டன் நம்ம வந்து சிப்ஸை கொடுக்குறோம். அப்போ அந்த சிப்ஸோட சைஸ் என்ன இருக்கணும், என்ன மாதிரி கலர் பிரித்து உடைக்கணும், எந்த மாதிரி உடைத்து கொடுத்தால் உங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் எளிதாக விற்பனை செய்ய முடியுங்கிற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த தொழிலை செய்யறது தான் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அதனால இயந்திரத்தை விற்பனை செய்தால் மட்டும் அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் இந்த தொழிலை செஞ்சிட முடியாது. அந்த தொழில் சிப்ஸை திரும்ப வாங்கி விற்பனை செய்தால்தான் அந்த தொழிலை மேம்படுத்த முடியும். அப்போ நமது குழுமம் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லா பிளானையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படிங்கிறது தான் இயந்திரத்து விற்பனைக்கே வருவோம். இப்போ மற்ற நிறுவனங்கள் இயந்திரங்களை மட்டும்தான் விற்பனை செய்யலாம், அவங்க சிப்ஸ் எல்லாம் எடுக்கிறது கிடையாது. எல்லா விதமான சிப்ஸையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் மட்டும்தான். அப்ப நீங்க தயாரித்த அனைத்து சிப்ஸையும் அப்படிங்கிறது அனைத்து விதமான சிப்ஸையும் அப்படிங்கிறது வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் கூடிய ஒரு 10 ஆண்டு கால வியாபார ஒப்பந்தத்தோட இந்த மறுசுழற்சி தொழில் ஒரு மாபெரும் புரட்சியை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. அப்ப பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்களை விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் அந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் அந்த சிப்ஸுகளையும் தரம் வாரியாக எவ்வளவு தயாரித்தாலும் வாங்கி கொள்கிறோம் என்ற உத்தரவாதத்தோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் தான். இந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் அந்த விளம்பரம் போட்ட அப்படின்னா கமெண்ட்டை வந்து போடுறவங்க எல்லாரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒன்று தான். ஒரு தொழிலை செஞ்சு பாருங்க, ஒரு தொழிலை செஞ்சு பார்த்தா தான் அதில் இருக்கிற சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். மற்றவங்களுக்கு தொழில் செய்ய உதவி பாருங்க, அது உங்களால் முடியுதான்னு பாருங்க. ஏதோ வந்து வர்ற விஷயத்தை வந்து போற போக்கில் 4 கமெண்ட்டை போடுறது அப்படிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு தொழிலை செய்வதும் மற்றவர்களை வழி நடத்துவதும் எவ்வளவு சிரமம் என்பது அப்படிங்கிறது அந்த தொழிலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல தொழிலை தமிழகத்திற்கு ஒரு தேவையான தொழிலை தமிழகத்திற்கு ஒரு அத்தியாவசியமான தொழிலை இயற்கையை பாதுகாக்கும் ஒரு தொழிலை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளில் தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் கொண்டு இந்த தொழிலை செய்து அதன் மூலம் ஒரு லாபத்தை எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அதற்கான விழிப்புணர்வையும் அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துரைத்து நாங்கள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம். அவ்வளவுதான். கம்பல்சரி வாங்க வந்து வாங்கிக்கிங்க, இதை போட்டா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்கல. இது தொழில். அப்ப காசு கொடுத்தா இயந்திரம் கிடைக்கும், இயந்திரத்தின் மூலம் உடைக்கப்படும் சிப்ஸை கொடுத்தா அதுக்கு காசு கிடைக்கும். இந்த தொழிலை செய்தால் உங்களுக்கு கிலோவுக்கு 8 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும். இதுல வந்து ஏமாற்று வேலையோ இல்லை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதலையோ அப்படிங்கிறது எங்களது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் ஒருபோதும் செய்வதில்லை. நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இன்னைக்கு வந்து எந்த தொழிலை செய்யலாம், எந்த தொழிலை செய்தால் வெற்றி அடையலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு புதிய தொழில் வாய்ப்பை அன்றாடம் மனித வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து உடைத்து கொடுத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதையும் ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வைத்தான் நாங்கள் கொடுக்கிறோமே ஒழிய வியாபாரத்திற்காக அப்படிங்கிறது நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட திணிக்கல. அப்போ ஒவ்வொரு நபரும் ஒரு தொழில் செய்ய வேண்டும், உங்கள் முதலீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும், அது நஷ்டம் வராத தொழிலாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் இந்த வீடியோ பார்த்து இதை பற்றி கேட்டு இல்ல இயற்கையை பாதுகாக்கும் ஒரு நம்பகமான ஒரு தொழிலை செய்யணும் நீங்க விருப்பப்பட்டா திருப்பூர்ல வந்து நேர்ல என்னை சந்திக்கலாம். இதை பற்றிய விவரங்களை கேட்டறிந்து இந்த தொழில நீங்க முதலீடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.